அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா. நம்ம ஒரு சூப்பரான ஒரு புக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். என்ன புக்குன்னு பார்த்திங்கன்னா, பணக்கார தந்தை ஏழை தந்தை, திரு ராபர்ட் கியோசாகி அவர் எழுதின புக்கு. பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இன்றளவும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பெரும் பணம் ஈட்டுவதற்கான ரகசியம் அப்படிங்கிறது வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைய அளவுகளே வந்துட்டு நம்பர் 1 பெஸ்ட் செல்லராக வந்து இருக்குது. இந்த ஒரு புக்கை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடியே படித்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அந்த பணத்தை நோக்கி ஓடவே தேவையில்லை, பணம் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இது வரைக்கும் வந்து 4 அத்தியாயம் பார்த்து முடிச்சிட்டோம். 5வது அத்தியாயம் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பணக்காரர்கள் பணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது எப்படி வந்து அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றத வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்றது வந்து இதில் சொல்லியிருக்காரு. அதாவது இதில் வந்துட்டு நிஜ உலகில் சாமர்த்தியமானவர்கள் முன்னேறது கிடையாது, துணிச்சல்காரர்கள் தான் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஏன் வந்து அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இவர் மெயினாக சொல்கிறது என்னது, அதாவது நம்ம வந்து அதாவது டெய்லி வேலைக்கு போயிட்டு, அதாவது காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வந்துட்டு நீ வந்து பணத்தை வந்து அதாவது டெய்லி வேலைக்கு போனால் தான்ப்பா சம்பளம் அப்படின்ற வேலையை விட்டுட்டு வெளியே வா ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து உனக்கு மேபி ஆக்டிவ் இன்கம்மாக இருக்கட்டும், பட் பேசிவ் இன்கம்மாக உனக்கு வந்து ஒன்று இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து கரெக்டாக அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதுக்காக வேலை செய்யவே தேவையே இல்லை. அது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ₹1 இன்னொரு ஒரு வாரம் போச்சுன்னா வந்து அது ஒரு ₹10 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்றது இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு சின்ன கதையோடவே வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தன்னோட ஃப்ரெண்டு வந்து இவர் வந்து ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்ச மாதிரியும், அந்த விளையாட்டை வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ விளையாடுன்னு சொன்ன மாதிரியும், அவங்க வந்து விளையாடிட்டு இது எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த விளையாட்டுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது வந்து இந்த அத்தியாயத்தை வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து கொடுத்தா கூட, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீ எப்படி முன்னேறலாம் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பொருளை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அந்த பிஸ்னஸ்னால உனக்கு வந்து என்ன இன்கம், நீ வந்து அந்த பிஸ்னஸ்க்காக வேலையை செய்யலனாலும் உனக்கான வருமானம் வந்து உன்னை நோக்கி வந்துட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து நீ தெளிவாயிரு அப்படின்றத வந்து குறிப்பாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பணம் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து கையாளுற முறையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பணத்தை நோக்கியே வந்து ஓடிட்டு இருக்காதிங்க எல்லாரும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதாவது என் கையில் காசு மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா, அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலக்காரனை வந்து அவன் வந்து வேலைக்கு எடுத்துட்டு, ஸோ அவனுக்கு வந்து அங்கே எதுவுமே தெரியாது, அவனோட சிஇஓக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட பொருளாதார அறிவு வந்து ரொம்ப 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 இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த அத்தியாயத்தில். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.